யாரும் எதிர்பார்க்கல. மேலே போகிறான், அவன் கொடுக்குறான், அதை சாப்பிட்றோம். அவன் இல்லைன்னா குழக்க முடியாது. அது இதுதாம்மா ஒரு தன்மான உள்ள ஒரு தமிழ் மகளினுடைய இது, ஒரு தமிழ் தாயின் வயிற்றுல பிறந்த ஒரு அம்மாவனுடைய இது. அவன் ஏன்டா எனக்கு கொடுக்கணும்னு கேட்குறீங்க பாருங்க. நான் வேலை செய்கிறேன், என் காசு போதுன்னு சொல்கிறீங்கல்ல, இதுதான். இதை தான் ஒவ்வொரு தமிழனும் முடிவு பண்ணலாம். நீ தர 500 1000 எனக்கு எதுக்குடா? நான் எனக்கு தான் தேன் வச்சா தான் கை நக்கிறேன். நான் அது மாதிரி நக்கிட்டு போனோம். தேவையில்லாத கடவுள் ஒருத்தருக்கு சரிகளும் நல்லா இருந்தால் சரிதான் சாப்பாடு. சரி, உங்க வீட்டுல யாரும் குடிக்கிறவங்க இல்லன்னா மகிழ்ச்சி. யாராவது இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அது திருத்தம் இல்ல. கடவுள் திருத்துவாரு. 4 ஊர் போயிட்டு திருத்துவாரு. கடவுள் திருத்த மாட்டாரு. கடவுளை எங்களெல்லாம் கடவுள் அனுப்பியிருக்காரு. இந்த 2 திராவிடனும் அதிமுகவும் திமுகவும் தமிழ்நாட்டை வந்து திருத்துறதுக்கு தான் ஒரு கடவுளை தேடுறான். கடவுள் கண்டிப்பா கடவுள் நேரடியா வர மாட்டாரு. நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கட்சியை தான் அனுப்புவாரு. எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இந்த கர்மாந்திரம் முடிச்ச டாஸ்மாக் எல்லாம் ஒரே கையெழுத்து. சீமானண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்சிக்கு வந்த முதல் நாள் இந்த டாஸ்மாக்க மூடிடுவோம். செய்யறோம்பா, அந்த காரியத்தை செய்யறேன். நான் போடுறேன், நம்பிக்கை சொல்றேன். படிக்கல ஒரு இங்க பாருங்க, விவசாயி ஏற்கலப்பை ஊட்டி நிக்கிறாரு பாருங்க. இவருக்கு போட்டீங்க அப்படின்னா எல்லாமே சரியா போகும். நமக்கு சாப்பாடு நம்ம வயசானவங்களுக்கு கூட்டாதான் அவனுக்கு பண்றானுங்க. ஒவ்வொரு வீட்டு ஆம்பளைக்கு பாக்கெட்ல இருந்து 300 ரூபாய் திருடுது இந்த கருணாநிதி குடும்பமும் எடப்பாடி குடும்பமும். ஏன்னா அதிமுக திமுக இவனுங்க தான் சாராய ஃபேக்டரி வச்சிருக்காங்க. இவங்க கட்சியில இருக்க அமைச்சர் எம்எல்ஏ. உண்மைமா நாங்க தைரியமா ஏன் சொல்றோம், இவ்வளவு இந்த தெருவுல வந்து ஏன் சொல்றோம், கத்தி கத்தி உண்மையை சொல்றோம். எங்களுக்கு அது பயமே கிடையாது. 2 ஆளுங்கட்சியில தமிழ் இந்தியாவிலேயே திமுக அதிமுக மட்டும்தான் சாராய ஃபேக்டரி வச்சு ஓட்டுது. நீங்க சொல்ற டாஸ்மாக் இல்ல, இந்த டாஸ்மாக் சரக்கு வருது இல்ல, இந்த சரக்கு வந்து டிஆர் பாலு திமுகவுடைய முக்கிய எம்பி, ஜெகத்ராஜன் திமுகவுடைய எம்பி, அதிமுகவில் இருந்த சசிகலா அம்மா, இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து சாராய ஃபேக்டரி இருக்குது. இந்த சாராய ஃபேக்டரியில இருந்தா டாஸ்மாக்கு சாராயம் வருது. மொத்த தமிழ்நாட்டை இவனுங்க குட்டிச்சோறாக்குனது இந்த திராவிட கட்சிகள். சாராயம் தான். காமராஜர் இருக்கிற வரைக்கும் இந்த இது இல்ல, ஐயா ராஜாஜி இருக்கிற வரைக்கும் இல்ல, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்ல, கக்கனையா அதிகாரத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்ல. இவங்க எல்லாரும் இந்த போனதுக்கு அப்புறம் அண்ணா இருக்கிறது வரைக்குமே இந்த பிரச்சனை இல்ல. அண்ணா என்ன சொன்னாரு தெரியுமா, மதுல வர வருமானத்தை வச்சுதான் நான் மக்களுக்கு இலவசம் பண்ணணும்னா தோல்ல இருக்க துண்டை உதறி போட்டுட்டு அதிகாரத்தை விட்டு போயிடுவேன்னு அண்ணாதுரை சொன்னாரு. அண்ணாதுரை வரைக்குமே இந்த பிரச்சனை இல்ல. அண்ணாதுரைக்கு அப்புறம் வந்தவங்க தான் இந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, இப்ப ஸ்டாலின், எடப்பாடி. இவங்க தான் இந்த சாராயத்தை வச்சு நம்ம குடிய கெடுக்கிறது. தமிழன் குடிய கெடுத்தது இவனுங்க. குடிகெடுத்த பாவிங்க இந்த திராவிடனுங்க தான். இவனுங்கள்ட்ட இருந்து விடுதலை வேணும்னா நீங்க சொன்ன கடவுள் வந்து உருவாக்கி அனுப்பியிருக்க கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம், ஊழல் லஞ்சம் வாங்க மாட்டோம், எல்லாம் படிச்ச பிள்ளைங்க இருக்க கட்சி. சீமான் அண்ணா யாரு கூட கூட்டணி இல்லாம 10 வருஷமா தனியா நின்று 36 லட்சம் பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. எங்களை நம்பி போன தேர்தல் எல்லாம் உங்களை நாங்க பார்க்க முடியல, வர முடியல, எங்களுக்கு நேரம் இல்லை, வலுவும் இல்லை. இந்த தேர்தலுக்கு முன்னாடியே உங்களை எல்லாம் வந்து சந்திச்சு இப்படி ஒரு நல்லது இருக்கிறத சொல்றோம். விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. உங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா, ரத்தம் வேணும்னா இவரு இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் தான். யாருக்காவது உடம்பு சரியில்லை இல்ல வேற பட்டா கிட்டா எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்க, வந்து உதவி பண்ணுவாங்க. எல்லாம் வாங்கிட்டோம். ஆஸ்பத்திரிக்கும் போய் ஒரு 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்துட்டேன். கடவுள் என்னை காப்பாற்றி விட்டான்ட்டாரு. என்ன ஆஸ்பத்திரி விட்டு விடுதலை பண்ணிட்டாரு. செத்து போறவங்கள இட்டாந்து விட்டாரு. அவரு நம்பிக்கையா நம்புறேன். நாங்களும் அவரை தான் நம்புறோம். இந்த நாடு திருந்தனா அவர் விட்ட வழிதான். அவரை நம்பி நாங்களும் களத்துல நிக்கிறோம். சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றிம்மா, நன்றி நன்றி நன்றி. அம்மா வணக்கம்மா. நாங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரோம். அண்ணன் சீமான் அண்ணன் கட்சி. ஒரு 60 வருஷமாக நம்ம வந்து போட்ட கட்சிக்கே தான் ஓட்டு போட்டுட்ருக்கோம். நம்ம வாழ்க்கை தரம் வந்து என்றைக்குமே உயர்ந்தது கிடையாது. அதே தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்பிக்கையோடு போடுறோம் ஓட்டு. அடுத்த வாட்டி வந்தால் இவங்க நல்லா செய்திருவாங்க, இவங்க வரல இவங்க செய்யலாம், அவங்க ஏடிஎம்கே செய்யலை, டிஎம்கே வந்தால் நல்லா செய்திருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சி போடுறோம். ஆனால் பாருங்கள், அவங்க ஆட்சி முடிவு போது நம்ம வாழ்க்கை தரம் அப்படி தான் இருக்குது. 60-70 வருஷமாக இருக்கீங்க, இந்த இடத்துக்கு பட்டா கிடையாது. சரிங்களா? எனக்கு தெரியும் இந்த ஏரியா எப்படிப்பட்டது அப்படின்ட்டு. இன்னும் நீங்கள் எத்தனை வருஷம் ஓட்டு போட்டாலும் அந்த நம்பிக்கை கொடுப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நான் உங்களுக்கு பட்டா வாங்கி தரேன்ட்டு. அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்தே தான் இத்தனை 60 வருஷமும் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? நாங்கள் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த பகுதிக்கு ஓட்டு பட்டா வாங்குறதுக்கு உறுதியாக கொடுப்போம். ஏன்னா 60 வருஷம் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி அந்த நிலம் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. சரிங்களா? 60 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இருக்கும்போது உங்களை வந்து தடை பண்ணியிருக்கணும், இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு.
அதனால இந்த பகுதியில் இருக்கிற மெயின் பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மக்களுக்கு வந்து பட்டா கிடையாது. ஒன்று வந்து மேய்க்கால் புறம்போக்கு அப்படிங்கிறாங்க. மேய்க்கால் புறம்போக்குள்ள இடமே இல்லை, அவ்வளோ வந்துட்டு வீடாக தான் இருக்குது. அப்போ என்னமோ வீட்டு வசதிக்கு தான் நம்ம கொடுக்கணும். இனி இருக்கிற பகுதியை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாமல் மக்கள் பார்க்குறது தான் எங்களுடைய வேலை. நாங்கள் அதுக்குள்ள உறுதியை நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? அது இல்லாமல் 60 வருஷமாக நம்ம போடுறது, நான் ரோடு போடுறேன், தண்ணியை தாரேன், இலவச மருத்துவம் தாரேன், கல்வியை தாரேன் அப்படின்னு சொல்லி தான் இதுவரை நம்மகிட்ட ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இதுவரை நம்மளுக்கு அப்படி விட்டு இலவச மருத்துவமா ஏதாவது தந்திருக்காங்களா? மகளிருக்கு வந்து எல்லாருக்குமே உண்டு, குடும்ப அட்டைக்கு எல்லாருக்கும் உண்டுன்னு சொன்னாங்க இல்லையா, 1000 ரூபாய். இப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு இல்ல, வீட்டுல கார் இருந்தா இல்ல அதெல்லாம் ஏமாத்து வேலைமா? இந்த 1000 ரூபாயும் வாங்க முடியாத வசதியை நம்ம கொண்டு வச்சுக்கிட்டு உனக்கு 1000 ரூபாய் தரேன்ட்டு நம்மள இது பண்றாங்க. பக்கத்து வீட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு தரலங்கும் போது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது. இப்படி ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணிடுறான். அடுத்த வாட்டி நான் உனக்கு தரேன், எனக்கு ஓட்டு போடு. இந்த ஓட்டுக்காகவே இந்த வேலை நடக்குது. ஆமா, அந்த 1000 ரூபாயும் இல்லாம நம்ம வாழாமையா இருந்தோம். அந்த 1000 ரூபாய் வாங்கியே நம்ம வாழ்க்கை தரம் நடத்த போறோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, அவளுக்கு கொடுத்துட்டா எனக்கு தரல, எனக்கு சொல்றேன் தாரன்னு சொன்னா நீ தரல. அப்ப நம்ம அதை நோக்கிதான் நம்ம மனநிலை மைண்ட் செட் மாறுது. அது படிச்சவனா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, அப்படி மாறுது. இந்த இது நம்ம வந்து இந்த ஏமாற்று அரசியலே பண்ணக்கூடாது. மக்களுடைய காசு அவங்ககிட்டே இருக்கும். நீங்க சம்பாதிக்கிற காசு என்கிட்ட வரனால தானே உங்ககிட்ட 1000 ரூபாய் தரேன். உங்க காசு உங்ககிட்டே இருந்துச்சுன்னா அந்த காசு உங்களுக்கு செலவு பண்ணாத அளவுக்கு நாங்க எங்களுக்கு செயல் திட்டம் வச்சிருக்கோம். அதுக்கு எங்க அண்ணன் வச்சிருக்கிறாரு. விவசாயத்தை வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட், ஆடு மாடு வளத்துல வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட், படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் அதுல வேலை கிடைக்கும். சரிங்களா? கல்லை உடைச்சி, மலையை உடைச்சி, மண்ணை வித்து அதுக்கு பிறகுதான் 1000 ரூபா உங்களுக்கு தரான். இந்த கல்லையும் மண்ணையும் வித்தவன் தான் முதலாளியாகவும் இருக்கிறான். இதை நம்ம சிந்திக்கணும். எப்படிடா அந்த கல்லையும் மண்ணையும் வித்த பிறகு வந்து மலையை உருவாக்க முடியுமா? யாராவது உருவாக்கி காட்டியிருக்காங்களா? நம்ம ஜெபம் பண்ற ஆளு, டெய்லி சர்ச்சில் ஜெபம் பண்றோம். சரிங்களா? விண்ணில கேட்கிற எங்க தந்தையே உமது பெயர் தூயது அப்படின்னு நம்ம தூயது அவரை பாடுறோம். எங்களுக்கு மலையை கொடுத்துருன்னா கொடுத்துருவாரா? மழை பொழிவு வேணா கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மலையை நிப்பாட்டுவாரா அவரு ஏசுநாதர்? நம்மளால நிப்பாட்ட முடியுமா? அது வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? அது அவருக்கே தெரியாது. உனக்கு ஒரு அரசியல் நான் தந்திருக்கேன், அந்த அரசியலை நீ விட்டுட்டு யார்ட்ட வந்து ஜெபம் பண்றேன்ட்டு நம்மளை தான் அவர் திரும்ப கேள்வி கேட்பாரு. சரிங்களா? அதனால இந்த வாட்டி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் எளிய பிள்ளைகள், நாங்கள் யாருமே வந்து இப்போ முன்னாடிலாம் பார்த்து ஏடிஎம்கெல்லாம் வந்து 1000 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வருவோம். நாங்கள் 1000 ரூபாலாம் கிடையாது, தன்னெளிச்ச வந்தவங்க. உங்கள் பிள்ளைங்க, உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைங்க, இனி வரும் தலைமுறைக்குங்க. எனக்குலாம் 50 வயசு ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இன்னொரு 10 வருஷமோ 15 வருஷமோ ஓடும். என் பேர பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு நான் என்ன விட்டுட்டு போகிறேங்கிறதுக்காக தான் இந்த களத்துக்கு வரேன். சரிங்களா? அப்போ இந்த களத்தில் வந்து நம்ம செய்கிறோம், நம்ம பிள்ளைக்கு இதை விட்டுட்டு போயிடக்கூடாதா? நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம நிலங்கள்லாம் அழியுது, நம்ம உரிமை வந்து பறி போயிட்டு இருக்கு. இனி வருங்காலங்கள் நம்ம பிள்ளைக்கு எப்படி இருக்குமோ? என் பிள்ளை போராடுவாங்கிறதுல என்ன நம்பிக்கை எனக்கு இருக்குது? என் பிள்ளைக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல, எது தெரியல, டிவியை பார்க்குது, கார்ட்டூனை பார்க்குது, அதுதான் வாழ்க்கைன்ட்டு ஓடிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இந்த ஒரு செயல் நம்ம பிள்ளைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதே இல்லையா, நம்ம அதை செய்து கொடுத்தோம்னு நினைக்கிறோம். அதுக்கு ஒரு பெருமுயற்சி எடுக்கிறோம். நீங்கள் அண்ணன் சீமானுக்கு வாக்கு கொடுங்க, வாக்கு செலுத்துங்க, உங்கள் குடும்பத்தில் பேசுங்க, சிந்திங்க. சரிங்களா? 1000 ரூபா காசை வாங்கிட்டு நம்ம ஓட்டு போடணுமா? அவன் தாரவன் நல்லவனா அப்படிங்கிற மாதிரி தான் சிந்திச்சு எங்களுக்கு ஓட்டு பாருங்க. சரிங்களாம்மா? நன்றி. சரிங்களா? மச்சனாக இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறாங்க, ஒன்று இருக்கிறாங்க. ஆனால் யாருமே மொத்தமாக ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. எங்கள் தம்பி ஏடிஎம்காவில் இருக்கிறான், ஏடிஎம்கில் இருக்கிறான், என்னப்பா செய்கிறது அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த இதை மாற்றணும். சரிங்களா? யாரும் நல்லவங்களும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுற விஷயத்தில் மட்டுமா அண்ணன் தம்பி பையன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏவன் நல்லவனும் அவனு தான் ஓட்டு போடணும். அது பிள்ளையா இருந்தாலும் எதிரி தான். டே நீ எதிரிடா, நீ மண்ணை மலையை வெட்டிதுங்கிற, நீ எப்படா நீ நல்லவனா இருக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனைக்கு நம்ம வரணும். சரிங்களாம்மா? சரி, நன்றி.